எஸ் என் சுந்தரம் இன்னொன்று முக்கியமானது ஒரு ஆசிட் டெஸ்ட், இந்த கவர்மெண்ட்டுக்கான ஆசிட் டெஸ்ட் எலெக்ஷனாக அது இருக்கும். ஏனென்றால் 1967 1971 2 முறை திமுக தொடர்ந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்தது. அண்ணா மறைவுக்கு பிறகு ஓராண்டுக்கு முன்பாகவே அந்த ஆட்சியை கலைத்து விட்டு அப்போது இருந்த கலைஞர் கருணாநிதி தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு திமுக 2வது முறையாக தொடர்ந்து ஆட்சியை கைப்பற்ற இயலவில்லை. அதற்கான முயற்சியில் தான் இப்போது 200 தொகுதிகள் 234 தொகுதிகள் என்று இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் பெற்ற அந்த வெற்றியின் வாக்கு சதவீதத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று அவர்கள் அதீத ஒரு நம்பிக்கையோடு தற்போது உள்ள திமுக அரசு இருக்கிறதா, அல்லது 2வது முறைகள் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை இப்போது ஒரு வலிமையான கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி என்பது கணிசமான வாக்கு வங்கிகள் உள்ள ஒரு கட்சி. அதை கூட்டணி அந்த வாக்கு சதவீதத்தை மறுக்க முடியாது. பிரிந்திருந்தாலும் அது கடைசி கேள்வியாக உங்களிடம் வருகிறேன். அதிமுக ஒன்றிணைந்தால் அந்த போட்டி எவ்வாறு இருக்கும் என்று. ஆனால் இந்த 2வது முறையாக திமுக ஆட்சிக்கு வருவதில் உள்ள ஒரு பத்திரிகையாளராக அதில் உள்ள தடைக்கற்கள் என்ன, சாதகமான அம்சங்கள் என்னன்னு சொல்லுங்க. அதாவது இது 2 விதமாக பார்க்க வேண்டும் கண்ணன். திமுக தற்போது உள்ள தலைமையில் உள்ள மு.க. ஸ்டாலின் மிக தெளிவான அரசியல்வாதியாக இருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள் பிறகு அவருடைய அப்பாவினுடைய செயல்பாடுகளை விட தெளிவாக இருக்கிறார். என்ன செய்கிறோம், என்ன செய்ய போகிறோம் என்பதில்லை. அவர் 2வது முறையாக ஆட்சிக்கு வருவதற்கு அதீத நம்பிக்கையில் இருக்கிறார்கள். என்றால் கூட்டணி பலம் இருக்கிறது, சிறுபான்மை வாக்கு முழுமையாக வரும் என்ற நம்பிக்கையிலே அவர் தெளிவாக இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் தன்னுடைய கட்சி திமுக எப்படி செயல்பட வேண்டும், தேர்தல் பணியை இப்பொழுது தொடங்கிவிட்டார்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் திமுக தேர்தல் பணியை தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு தொகுதிக்கும் பாகங்கள் அமைத்து அந்த கிராமங்களிலே தற்போது அவர்கள் பணியை தொடங்கிவிட்டார்கள். ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று அந்த கேன்வாஸ் செய்கின்ற அந்த பிரச்சாரத்தை தற்போது அந்த உத்தியை ஆரம்பித்து விட்டார்கள். எங்கெங்கே ஓட்டுகள் இருக்கிறது, யாரெல்லாம் வாக்குகள் அளிப்பார்கள், திமுகவுக்கு யார் வாக்களிப்பார், தொடர்ந்து வாக்களிப்பவர் யார், இவர் எந்த கட்சிக்கு வாக்களிப்பார் என்பது போன்ற கணக்கீடுகள் எல்லாம் செய்து முடித்து தற்போதே அந்த அந்த ஆற்றுப்படுத்துதல் பணியை தற்போது தொடங்கிவிட்டார்கள். கிராமங்கள் மட்டுமல்ல, கிராமங்கள், பேரூராட்சி, ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சிகளில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் மாநகராட்சிகள் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. ஆனால் இந்த 3 இடங்களிலே அவர்கள் ஆற்றுப்படுத்தும் பணியை, வாக்குகளை எப்படி கொண்டு வந்து சேர்ப்பது என்ற பணியை தன்னுடைய முகவர்கள், அந்த பாக முகவர்கள் இருப்பார்கள் இல்லையா, அவங்க கிட்ட வச்சு அந்த பணியை தொடங்கிவிட்டார்கள். ஏற்கனவே தொடங்கிவிட்டது. திமுக தேர்தல் பணியை தொடங்கிவிட்டது. அடுத்த ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பணியை திமுக தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. பேச்சாளர்கள் மூலமாக அடுத்த ஆகஸ்ட் இவர்களும் அந்த சுதந்திர தின உரையின் போது முதலமைச்சர் பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறார். வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆகஸ்ட் சுதந்திர தின உரையில் முதலமைச்சர் உரையாற்றும் பொழுது பல முக்கிய அறிவிப்புகள் வெளிவரும். அந்த அறிவிப்புகளுக்கு பிறகு திமுகவின் வேகமும் பன்மடங்கு அதிகரிக்கும். அதே போன்று திமுக கூட்டணி கட்சிகளும் தன்னுடன் இருக்க வேண்டும் என்பதிலே ஸ்டாலின் மிக தெளிவாக இருக்கிறார். காங்கிரஸ் ஆகட்டும், விசிக ஆகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகட்டும், மற்றும் அந்த மற்ற கட்சிகள் ஆகட்டும், எல்லா கட்சிகளும் தன்னுடன் இருக்கும் கட்சிகள் தன்னுடன் இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் புதிய கட்சிகளை வரவேற்போம் என்றும் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல பாமக வரவேற்பார்களா என்றால் நிச்சயமாக பாமக விசிக ஒரே இடத்தில் இருக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வி. ஆனால் திமுக இருப்பதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த கூட்டணி உடையாமல் இருப்பதிலே பார்த்துக் கொள்வதிலும் திமுக நீங்கள் பார்க்கலாம். மற்ற எதிர்கட்சி தலைவர், அவங்க கூட்டணியில் உள்ள மற்ற கட்சி தலைவர் ஏதேனும் பேசினாலும் கூட ஸ்டாலின் அவர்களை அரவணைக்கும் வகையில் தான் பேசுகிறார். நீங்கள் அதை பார்க்கும் போதே தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா திமுக ஆனால் தற்போது அவரை சுற்றி ஒரு அதீத நம்பிக்கை என்ற வலை பின்னப்பட்டிருக்கிறது. ஆனால் 2வது முறை ஆட்சிக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா, முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அது $1 பில்லியன் கேள்வி. அதை தற்போதுக்கு பதிலளிக்க முடியாது. அதற்கு நிச்சயமாக அவர் வர வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் வரவிடாமல் இருக்க வேண்டும். மற்றவர்கள் இபிஎஸ் வர வேண்டும், விபிஎஸ் ஆசை இருக்கிறது. அதே போன்று விஜய்க்கும் ஆசை இருக்கிறது, பாஜகவுக்கும் ஆசை இருக்கிறது. ஆனால் ஆசை இருந்தால் மட்டும் போடாது, களத்தில் இருந்து பணியாற்ற வேண்டும். ஆனால் திமுக சவாலை அதிகமாக கொடுக்கும், எளிதாக வெற்றியை விட்டுக் கொடுக்காது என்பதை மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். நிறைவாக இந்த அரசியல் சதுரத்தில் இந்த தட்டாலடி அரசியல் மட்டத்தில் ஒரு சிக்கலான ஒரு கேள்வி என்னன்னா, திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு 3 முக்கியமான பிரச்சனைகள். ஒன்று, நீட் தேர்வை ரத்து செய்ய முடியவில்லை, பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்க முடியவில்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் அவருடைய அணுகுமுறையில் கடுமையான விமர்சனங்கள், அது இன்று வரை இந்த அரக்கோணம் தெய்வ செயல் வரை கடுமையான விமர்சனங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன. ஒன்று. அதிமுகவை பொறுத்தவரை மிக முக்கியமான பிரச்சனை ஓபிஎஸ் டிவி ஃபேக்டர், இவங்களை இணைக்க முடியாதுன்றார். இந்த 2 பலவீனங்களையும் இந்த 2 கட்சிகளும் எப்படி உடைச்சி அதிமுகவை ஜெயிக்க போகுது, திமுக அதிமுக ஜெயிக்க போகுது? அதாவது
முதல்ல ஏடிஎம்கே சொல்லிடுறேன். ஏடிஎம்கே ஓபிஎஸ் எந்த அளவுக்கு இருப்பார் என்பது தற்போது நடந்த அவருடைய கூட்டத்தை பார்க்கும்போது தெரிந்துவிட்டது. டிடிவியும் எந்த அளவுக்கு இருப்பார் என்றால் நிச்சயமாக அவருடைய டிடிவி ஓபிஎஸ்க்கு முன்பு ஓராண்டுக்கு முன்பு இருந்த அந்த வெளிச்சமாகட்டும், அதே போன்று அந்த படைபலமாகட்டும், அந்த அழுத்தமான பேச்சுகளாகட்டும் தற்போது இருக்கிறதா என்றால் நிச்சயமாக சந்தேகம்தான். அந்த அளவுக்கு இருக்கிறதா என்றால், ஆனால் அவர்களுக்கு அந்த சின்ன சிறு இடங்களே சில வாக்கு வக்திகள் இருக்கிறது, அந்த வாக்கு வங்கி இருக்கிறது, அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இந்த வாக்கு வங்கிகளை வாங்குவதற்கான முயற்சிகளிலே இபிஎஸ் ஏற்கனவே களமிறங்கி விட்டார். இபிஎஸ்ஐ பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கிறார். பாஜக அழுத்தம் கொடுத்தாலும் அவர் ஏற்கவில்லை அவர்கள் இருவரையுமே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு டிடியும் ஓபிஎஸும் பாஜகவில் ஐக்கியமாகி விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஏன்னால் அந்த துணியில் தான் இருவருமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஐக்கியமாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆனால் அரசியல் ஏற்கனவே நான் சொன்ன போல எதுவும் நிரந்தரமில்லை. எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் மாறலாம். இன்று சண்டை போட்டுக்கொள்ளும் எலியும் பூனையுமாக இருப்பார், நாளைக்கு கை குலுக்கிக் கொண்டு வாடா நண்பா என்று கட்டி அணைத்துக் கொண்டு போஸ்ட் கொடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. திமுகவை பொறுத்தமட்டிலே மிகப்பெரிய சவால்கள் நீங்கள் சொன்ன மூன்றுமே சட்டம் ஒழுங்கு. டிஜிபி கூட சில தினங்களுக்கு முன் சொல்கிறார், இங்கு குற்றங்கள் குறைந்திருக்கிறது, மிக சிறப்பாக ஆட்சி நடந்து கொண்டிருக்கு, சட்டம் ஒழுங்கு பெரிய அளவில் இல்லை, பாதிப்பு இல்லை, நிறைய பேர் வெளியே வந்து கொடுக்கிறார்கள், அதனால் தான் வெளியே தெரிகிறது, இல்லை என்றால் தெரியாது, கரெக்டாக சரியாக இருக்கிறது, குற்றங்கள் குறைந்திருக்கிறது என்கிறார். ஆனால் வெளிப்படையாக பொதுமக்கள் பார்வையில் பார்க்கும்பொழுது இங்கே அந்த பிரச்சனை, அங்கே அந்த பிரச்சனை, இந்த பாலியல் பிரச்சனை என்ற பொதுமக்களிடையே ஒரு கருத்து நிலவி இருக்கிறது, பரவி கொண்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இது மிகப்பெரிய சவால், திமுகவுக்கு மிகப்பெரிய சவால். இந்த அவப்பெயரை மாற்றுவது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அதே போன்று இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் இதுவும் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. எனவே திமுகவுக்கு சவால், மிகப்பெரிய சவால். இரண்டாவது முறை ஆட்சியில் வர வேண்டும் என்றால் அவர்கள் மிகப்பெரிய சவால். ஆனால் அவர்கள் களப்பணியை தொடங்கிவிட்டார்கள். ஆனால் கூட்டணியை தக்க வைக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். கூட்டணி சிதறினால் திமுகவுக்கு மிகப்பெரிய இழப்பு. கூட்டணியை தக்க வைக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கிறது. அதை விட சவால் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் அவப்பெயரை நீக்குவதற்கு உரிய தடாலடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் பல திட்டங்களை அறிவிக்கப் போகிறார். இந்த திட்டங்கள் நிச்சயமாக வெகுஜன திட்டங்களாக இருக்கும். ஆகஸ்ட் 15 விஜய்க்கு மட்டுமல்ல திமுகவுக்கும் மிகப்பெரிய அறிவிப்புகள் அங்கிருந்து வர வாய்ப்பு இருக்கு. கண்ணன்.